அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் என்னங்க, மெட்ராஸுங்கிற பேர் தான் இது ஏதோ தமிழ் படம்னு தோணுது. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஹாலிவுட் படமா ஆங்கில படமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதெல்லாம் இல்லை, பக்கா தமிழ் படம். அதுவும் நம்மவர்கள் மீன்ஸ் மீடியாவிலேருந்து சில பேர் எங்களை மாதிரி பத்திரிகை மக்கள் தொடர்பாளர் இந்த மீடியாவிலேருந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சந்தோஷமான விஷயம். கேப்டன் எம்பி ஆனந்த் அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். அது இல்லாமல் அவர் கூட ஹாரூன் இன்னும் சிலர்லாம் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை களம் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தின் இயக்குனர் பிரசாத் முருகன் அவரை சொல்லி ஆகணுங்க. ஒரு நல்ல திறமைசாலி. அதை மட்டும் கதையை அவர் சொன்ன விதமே ரொம்ப அழகாக இருந்தது. என்னமோ சொல்ல போகிறாருன்னு நினச்சா வேற ஒரு விஷயத்துக்குள்ளார அழகாக ஒரு துப்பாக்கி, வேற ஒன்றும் இல்லை, நம்ம தலைமைச் செயலகத்துக்கு அருகில் இந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் மிலிட்ரி இதில் ஒரு மிலிட்ரிக்காரர் அவர் குடியிருப்பில் இருந்த மாமரத்தில் பக்கத்தில் இருக்க காலனி மக்கள் சிறுவர்கள் சிலர் மாங்காய் அடித்தாங்க அப்படின்றதுக்காக துப்பாக்கியை எடுத்து ஒரு பையனை சுட்டார் இல்லைங்களா. அதுதான் அந்த துப்பாக்கி சிலர் கையில் கிடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். அவர் அந்த சுட்டுட்டு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த துப்பாக்கியை கூவத்தில் வீசியிருப்பார். அந்த துப்பாக்கி ஒரு தர்மாக்கோலில் விழுந்து அந்த தர்மாக்கோல் அந்த கூவம் ஆற்றுல சாக்கடையாக மிதந்து அங்கே ஒரு துப்புரவு பணியெல்லாம் செய்கிறவங்க அங்கே போகிறவங்க வர்றவங்க கையில் அந்த துப்பாக்கி கிடைச்சா அதன் பிறகு என்ன ஆகுது, அந்த துப்பாக்கி எங்கெல்லாம் ட்ராவல் ஆகி இன்னும் யாரெல்லாம் போட்டு தள்ளி அப்படின்ற ஒரு கற்பனை கதையை அழகாக சொல்லியிருக்கிறாப்புல. அந்த விதத்தில் இந்த இயக்குனர் உண்மையாகவே விஷயம் பிரசாத் முருகன் நடந்த விஷயத்தை கதையாக பண்ணாமல் இப்படிலாம் நடந்திருந்தா அப்படின்னு ஒரு கதை பண்ணுறது இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதில் நிறைய பெரிய நட்சத்திரங்கள், பரத், காதல் பரத், அவர் அபிராமி, விரும்பாண்டி அபிராமி, ராஜாஜி அவரெல்லாம் நல்ல நடிகர், ஷான், அஞ்சலி நாயர், பவித்ரா லக்ஷ்மி, தலைவாசல் விஜய், சையத், கல்கி, பிஜிஎஸ், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட இந்த படத்தில் கோஆர்டினேட் பண்ண செல்வகுமார், கேஎஸ்கே செல்வகுமார், அவர் ஒரு பத்திரிகையாளர், மக்கள் தொடர்பாளர், ஒரு இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்கிறாரு. அவர் இல்லாமல் ஜெகன் கவிராஜ், அவர் இந்த படத்துக்கு வசனம் பாடல்கள் அவர் தான். சமீபமாக சர்ச்சையாச்சு இல்லை நம்ம சக்தி சிதம்பரம் படம், அந்த படத்துக்கும் அவர் தான் இபிலாம் கூட. அந்த படத்தில் இந்த படத்தில் கேஎஸ்கே செல்வகுமார் இபி, அதாவது இணை தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இணை தயாரிப்பாளர் ஹாரூன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை, ஒரு வித்தியாசமான படைப்பை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளாரே இருந்ததுனால நல்லா யோசிச்சு ஒரு கதையை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கதை எழுதினது பிரசாத் முருகன் அவர் தான். இந்த படத்தோட கதை, அந்த துப்பாக்கி ஒரு 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 4 விதமான குடும்பங்கள்ங்க. ஒரு குடும்பம் ஒரு பெரிய இடத்து குடும்பம், அங்கே மணமகன் ஒரு மாதிரி பேர் வழி, அவனுக்கு ஒரு அழகான பொண்ணை கட்டி வைக்கிறாங்க. அவன் பொண்டாட்டியை மோகிக்கிறத விட்டுட்டு வேற கன்றாவி காரியங்களில் இறங்குறான். அது என்ன ஏது. இன்னொரு பக்கம் அபிராமிக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பெண் கார்த்தி, அந்த கேரக்டர் நேம் ஆம்பளையாக இருக்கிறப்போ ஆணாக இருக்கிறப்போ பெண்ணாக மாறுறப்போ அது ஆர்த்தியாக மாறிடுது. உண்மையாக என்னையா கார்த்தின்ற பேரை கம்பீரமாக நினச்சிட்டு நான்லாம் சுற்றிட்டு இருக்கிறேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு, கார்த்திக்குங்கிற பேரை அப்படின்னு தோணுச்சு. கார்த்தியை ஆர்த்தி ஆகிறது புதுசாக இருந்தது. ஸோ அந்த பெண்ணை அபிராமிக்கு கடன் கொடுத்தவன் அடைய நினைக்கிறான். அதுக்கு அபிராமியே அடைய நினைச்சிருக்கலாமே அப்படின்லாம் கூட நமக்கு தோணுச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஒரு சிறுவன் அது இந்த ஒரு 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 துப்பாக்கி ஒருத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்காக பரத் கையில் கொடுத்து அவங்கள போட்டு தள்ளுங்க அப்படின்றாங்க. அவர் பொண்டாட்டிக்கு கிட்னி ஃபெயிலியரு, 2 கிட்னியில் ஒன்றையாவது மாற்றி ஆகணும், அப்போ தான் உயிர் பழைப்பாங்க, 15 லட்ச ரூபா பணம் தேவை அப்படின்னு பணத்துக்காக அலைகிறாரு. அவர் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒருத்தங்களை போட்டு தள்ளுறாரு. அவர் போட்டு தள்ளுறவனால பணம் கைக்கு கிடச்சிருது. ஆனால் ஆப்ரேஷன் அவங்க மனைவிக்கு நடந்ததா, உயிர் பழைச்சாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தலைவாசல் விஜய், பெரிய பத்திரிகையாளர், ஆனால் உள்ளுக்குள்ளார பயங்கர ஜாதி வெறி பிடிச்சவர். தன் மகளின் காதலை எதாச்சே அவர்கிட்ட சிக்க, அன்னைக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போது சிக்க, அவங்கள மேரேஜ் பண்ணிக்க விட்டாரா
அந்த பையன் சொன்ன கருத்தெல்லாம் கேட்டுட்டு இல்லை வேறு எதுவும் ஆச்சா, இந்த 4 கதைக்குள்ளாரையும் இந்த துப்பாக்கி எப்படி ட்ராவல் ஆகுது, இதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். இதை வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. சில இடங்களில் கொஞ்சம் இந்த பட்ஜெட் பள்ளியில் இழுத்தாலும் பல இடங்களில் பக்கா படமாக இருக்குது இந்த ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படம். பரத் கேட்கவே வேணாம், காதல் பரத்னாலே உங்களுக்கு தெரியும். அபிராமி அதேமாரி விரும்மாண்டி அபிராமி, நான் சொன்ன மாதிரியே ராஜாஜி, அவரெல்லாம் நல்ல நடிகர். ஆனால் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் காண முடியல அவரை. ஷான் அவனும் பிரமாதமாக அவரும் நடிச்சிருக்கிறாரு. அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமி 2 பேருமே வேறு வேறு கேரக்டரில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. தலைவாசல் விஜய் உங்களுக்கு தெரியும், அப்பா கேரக்டர்னா ஒரு பீரியடில் அவரை விட்டு ஆளே கிடையாது. இப்போ திரும்பவும் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. சையத், இந்த கல்கி, அதாவது இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு பரத் அவர் அந்த ஆட்கள்லாம் சேர்ந்துருக்கிறப்போ பங்கு பிரிக்கிறதுல தகராறு. பல லட்சம் ரூபா வந்திருக்கும் கைக்கு ஒருத்தவங்களை போட்டு தள்ளலான்னு, அதை பங்கு பிரிச்சுக்கிறதுல ஒருத்தன் போட்டுக்கிட்டு சாவர இடம்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வேறு லெவலில் படம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான கதை, விறுவிறுப்பான கதை. ஒரே டிக்கெட் காசுக்கு ஒரு 2-3 படத்தை பார்த்த திருப்தி, 2-3 கதையை பார்த்த திருப்தி வேணுங்கிறவங்க நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஆதரிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எழுத்து இயக்கம் பிரசாத் முருகன், நான் சொல்லிட்டேன். உண்மையாக சிறப்பான கதை. ஃப்ரைடே ஃபிலிம் ஃபேக்ட்ரி கேப்டன் MP ஆனந்த், அவர் தான் நான் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர், மக்கள் தொடர்பாளர், PRO, நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அவருக்கு பேக் போனால் ட்ரீம் ஹவுஸ் ஹாரும் அவர் இருந்திருக்கிறாரு. இவர் ஏற்கனவே சினிமா துறையில் நிறைய அனுபவங்கள். PGS ப்ரொடக்ஷன், PG சரவணன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. KS காளிதாஸ் அவரோட ஒளிப்பதிவு, அவர் மட்டும் இல்லை கண்ணன் ஆறுங்கிறவரும் இணைந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். 2 ஒளிப்பதிவு, 4 கதை இல்லையா, 2 ஒளிப்பதிவாளர்கள். இசை ஜோஸ் பிராங்க்லின், உண்மையாகவே அழகான இசை. அவருடைய இசையில் ஒரு பாட்டு ஓ சேகுவாரா அப்படிங்கிற அந்த பாடல் வந்து உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஜெகன் கவின்ராஜ் அந்த பத்திரிகையாளர் தான் எழுதியிருக்கிறாரு. வசனமும் படத்துக்கு அவர் தான், அங்கங்கே நறுக்கு தெரித்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் சண்டை பயிற்சி சுகன், நடனம் ஷாம், எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஷான் லோகேஷ் படத்தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் கத்திரியை கரெக்டாக போட்டிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமாக ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற படம் ஆல் டைம் மெட்ராஸாக ரசிகர்களுக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.